தற்போதைய செய்தி. கடலூரில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிக் கிளையின் ஏடிஎம்ஐ உடைத்து கொள்ளை முயற்சி நடந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடலூரில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிக் கிளையின் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி நடந்திருக்கிறது. ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முடியாததால் கொள்ளை முயற்சியை கைவிட்டு கொள்ளையர்கள் தப்பி ஓடியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், எப்போது நடந்தது? விரிவான விவரம். கடலூர் பண்ருட்டி சாலையில் கோண்டூர் பகுதியில் செயல்படும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஏடிஎம் உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காட்சி என்பது அந்த பேங்க் அதிகாரிகளே அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. காரணம், வங்கியின் முன்புறமாகத்தான் இந்த ஏடிஎம் செயல்படுகிறது. அந்த வங்கியின் முன்புறம் இருக்கும் இந்த ஏடிஎம் உடைக்கப்பட்டதற்கான காரணம் இதுவரைக்கும் தெரியவில்லை. ஆனால் சிசிடிவி வைத்து இது கொள்ளை முயற்சி என்று முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது கடலூர் குற்றப்பிரிவு போலீசார் இங்கு முகாமிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளார்கள். குறிப்பாக ஏடிஎம் பின்புறம் இருக்குள்ள அனைத்தும் உடைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே இருக்கும் பணத்தை எடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டாலும் குறிப்பாக வங்கி அதிகாரிகள் முழுமையாக விசாரணைக்கு பிறகுதான் தெரியப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்மில் 10 to 12 லட்சம் ரூபாய் அவ்வப்போது நாங்கள் அதில் வைப்போம். அதில் காலியான பிறகு மீண்டும் அதே போல் நிரப்புவோம். 10 to 12 லட்சம் ரூபாய் வைக்கப்பட்டதாகவும் அந்த பணம் என்ன நிலையில் உள்ளது என முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் தெரியப்படுத்தும் தெரிவிக்கிறார்கள். இது குறிப்பாக பண்ருட்டி கடலூர் பிரதான சாலையில் இந்த ஏடிஎம் இருக்கிறது. அந்த இடத்தில் இதுபோல் கொள்ளை முயற்சி என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை வங்கி வட்டாரத்தில் தற்போது ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக தற்போது குற்றப்பிரிவு போலீசார் இங்கே முகாமிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளார்கள். வங்கி ஏடிஎம் கொள்ளை முயற்சி தொடர்பாக தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.